Hi friends, welcome back to Sushan Sahan as well. So இன்னைக்கு சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா உயிர்மை எழுத்துக்களுக்கான பயிற்சித்தாள் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த உயிர்மை எழுத்துக்களுக்கான பயிற்சித்தாள் பார்த்தீங்கன்னா உங்க கிட்ஸுக்கு நீங்க வீட்டில் உயிர்மை எழுத்துக்கள் சொல்லி கொடுக்குறதுக்கு, உயிர்மை எழுத்துக்களை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, அதோட சவுண்டை கத்துக்கிறதுக்கு அண்ட் அந்த உயிர்மை எழுத்துக்களை வச்சு எப்படி வார்த்தைகள் புது புது வார்த்தைகள் உருவாக்குறது, இதை பத்தி கிட்ஸுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற உயிர்மை எழுத்துக்களோட வரிசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெய்யெழுத்து ஆ வரிசையில சேரும்போது பிறக்கிற உயிர்மை எழுத்து பயிற்சித்தாள் தான் நம்ம பார்க்க போறோம். சோ ஒவ்வொரு உயிரெழுத்தும் ஒவ்வொரு மெய்யெழுத்து கூட சேரும்போது என்ன மாதிரியான எழுத்துக்கள் பிறக்குது அப்படிங்கறதுக்கான வரிசை வாய்ப்பாடு நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். சோ அதை பார்க்காதவங்க பாருங்க. அண்ட் இந்த உயிர்மை எழுத்துக்களுக்கான பயிற்சித்தாள் ஆ வரிசை பயிற்சித்தாளோட PDF லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கு. வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாங்க லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. ஸோ நம்ம பார்க்க போற உயிர்மை எழுத்துக்கான பயிற்சித்தாள்ல முதல் கேள்வி என்னன்னு பாருங்க. இணைத்து சொல்லி விடுபட்டதை எழுதுக. ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க மெய்யெழுத்து கூட உயிரெழுத்தான ஆ சேரும்போது இங்க என்ன உயிர்மை எழுத்துக்கள் பிறக்கும் அப்படிங்கறதான் கேட்டிருக்காங்க. ஒரு மெய்யெழுத்து கூட ஆங்கிற உயிரெழுத்து சேரும்போது பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம சேனல் ஆல்ரெடி டீட்டெயிலா ஆ வரிசை வாய்ப்பாடு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோவோட லிங்க்கும் கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்க பாருங்க இக்கு கூட ஆ சேரும்போது என்ன உயிர்மை எழுத்து பிறக்கும்? க. உயிரெழுத்தான ஆ இந்த மெய்யெழுத்து கூட சேரும்போது என்ன நடக்கும்னா இந்த எழுத்தோட புள்ளி மறைஞ்சு இந்த எழுத்து அப்படியே இங்க வரும். இச்சு கூட ஆ சேரும்போது புள்ளி மட்டும் மறைஞ்சு சாவா மாறும். எட்டு கூட ஆ சேரும்போது டா. எத்து கூட ஆ சேரும்போது தா. ஸோ அடுத்த கேள்வி பாருங்க, கோடிட்டு இணை. இங்க ஒரு மெய்யெழுத்து கூட ஆ வரிசை சேரும்போது என்னென்ன பிறக்குதோ அதை கோடிட்டு இணைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இம் கூட ஆ சேரும்போது என்ன உயிர்மை எழுத்து பிறக்கும்? ம. ஸோ இங்க ம எங்க இருக்கு? இங்க இருந்து இங்க இணைக்கணும். இன் கூட ஆ சேரும்போது ந. இட்டு கூட ஆ சேரும்போது ட. இத் கூட ஆ சேரும்போது த. இவ் கூட ஆ சேரும்போது வ. இல் கூட ஆ சேரும்போது ல. ஸோ இந்த மாதிரி இணைக்கிறது மூலமா கிட்ஸுக்கு உயிர்மை எழுத்தை ஐடென்டிஃபை பண்றதுக்கும் அதோட எழுத்தோட சவுண்டை லேர்ன் பண்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, சரியான உயிர்மை எழுத்தை வட்டமிடுக. ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பார்த்து அதுக்கு அந்த படத்துல அதோட பெயர் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதுல வர்ற உயிர்மை எழுத்தை வட்டமிட சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க பாருங்க இது ஃபர்ஸ்ட் என்ன? மரம். மரத்துல உயிர்மை எழுத்து எது? ம ர இம். இதுல எது உயிர்மை எழுத்து? இதுக்கானது ம. ஸோ மாவை வட்டமிடணும். பட்டம் ப. கண். கண்ணுல எந்த உயிர்மை எழுத்து வரும்? க. நத்தை. நத்தையில உயிர்மை எழுத்து என்னது? ந. பந்து ப. சோ இந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்து அந்த படத்துக்கான பெயர்ல வர்ற உயிர்மை எழுத்தை கண்டுபிடிச்சு கிட்ஸ் வட்டமிடும். அடுத்த கேள்வி பாருங்க, இரண்டு எழுத்துக்களை சேர்த்து சொற்களை எழுதுக. சோ இங்க ரெண்டு எழுத்துக்கள் இருக்கு. இந்த ரெண்டு எழுத்தையும் இணைச்சு இங்க வார்த்தைகள் உருவாக்க சொல்லியிருக்காங்க. க கூட இன் சேரும்போது கண். ம இன் மண். ப இல் பல். க இல் கல். கேள்வி பாருங்க, ஆ வரிசை எழுத்துக்களை வட்டமிட்டு காட்டுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஆ வரிசை வாய்ப்பாட்டுல வர்ற உயிர்மை எழுத்தை கண்டுபிடிச்சு இங்க கீழே கொடுத்திருக்க வார்த்தையில உயிர்மை எழுத்துக்களை வட்டமிட சொல்லியிருக்காங்க. இதுல மரம். மரம். மரம்ல உயிர்மை எழுத்துக்கள் ஆ வரிசையில வர்ற உயிர்மை எழுத்துக்கள் என்னது? ம ஆ வரிசை தான். அதே நேரத்துல ரவும் ஆ வரிசை தான். பல இம். பழம்ல இந்த பவும் ஆ வரிசை உயிர்மை எழுத்து, லவும் ஆ வரிசை உயிர்மை எழுத்து. ம லை. இதுல ம மட்டும் ஆ வரிசை உயிர்மை எழுத்து. ம டி. இதுல ம. ந ரை. ந வ ந. வனம்ல வவும் நவும் ஆ வரிசை உயிர்மை எழுத்து. படியில ப. ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ஸுக்கு உயிர்மை எழுத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் அதோட சவுண்டை சொல்லி பார்க்கறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த பயிற்சி கேள்வி பாருங்க, சொற்களை உருவாக்குக. ஸோ இங்க ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த லெட்டரை சுத்தி ஆ வரிசைக்கான உயிர்மை எழுத்துக்கள் இருக்கு. இந்த ஆ வரிசை உயிர்மை எழுத்தை இந்த லெட்டர் கூட இணைச்சி சொற்கள் உருவாக்கணும். இங்க பாருங்க, த டி தடி. ந டி நடி. வ டி வடி. படி படி. கடி கடி. இந்த மாதிரி இணைச்சி சொற்கள் உருவாக்கணும். அடுத்த கேள்வி பாருங்க, சீர்படுத்தி எழுதுக. ஸோ இங்க ஸ்கிராம்பிள் லெட்டர்ஸ் இருக்கு. இந்த மாத்தி மாத்தி இருக்கிற லெட்டர்ஸை வரிசைப்படுத்தி வார்த்தைகள் உருவாக்கணும். ஸோ இங்க பாருங்க டி ர க அப்படின்னு இருக்கு. இதை க ர டி கரடி. இதை இந்த மாதிரி மாத்தி எழுதி சரியான ஒரு வார்த்தை உருவாக்கணும். இது ட இம் ப அப்படின்னு இருக்கு. ப ட இம். ம இம் ர அப்படின்னு இருக்கு.
மரம், பட்டம், மடம், இம்பம், ரம்பம். அடுத்த கேள்வி பாருங்க, கண்டுபிடி. இந்த பாக்ஸுக்குள்ள எழுத்துக்கள் இருக்கு. எழுத்துக்களை இணைச்சி வார்த்தைகளை கண்டுபிடிச்சி இங்க ரைட் பண்ணணும். ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் அணில், அணிலுங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சி இங்க எழுதணும். அணில். மண், பள்ளி, கரடி, நரி, மலர். இந்த மாதிரி வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கொடுக்கறது மூலமா கிட்ஸுக்கு வந்துட்டு புது புது வார்த்தைகள் கத்துக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம இப்ப பார்த்த இந்த பயிற்சி தாள் உங்க கிட்ஸுக்கு நீங்க மெய்யெழுத்துக்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் அதோட சவுண்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் மெய்யெழுத்துக்களை மூலியமா புது புது வார்த்தைகளை அவங்க உருவாக்குறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.